செல்வங்களே, செல்வங்களின் தலைவா இறைவா, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் தாத்தா. Subscribe, like, share. இவைகளை நீங்கள் வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். தாத்தா, என்ன ஐடியா தாத்தா உங்களுக்கு? ஆம் சொல்கிறாங்களே, வாரி வழங்க வேண்டும். வெறும் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் இவைகளை மட்டுமல்ல, நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் நீங்கள் வள்ளலாகலாம், ஒரு நல்ல மனிதர்களாக ஆகலாம். மரித்த பிறகு உங்களுக்கு புனிதர்கள் என்ற பட்டம் தானே வந்து உங்களை சேரும். மோட்ச ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். எஸ், வாரி வழங்குங்கள். தாராள மனத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, ஒரு பந்தை சுவற்றின் மேல் அடித்தால் அது திரும்பி நமக்கே வரும் அப்படி என்று. நாம் வாரி வாரி வழங்கும்போது, ஒரு சிறு விதையை நாம் விதைக்கும்போது பல ஆயிரம் நன்மைகள் நமக்கு திரும்பி கிடைக்கும். நீங்கள் ஒரு பந்தை அடித்தால் அது நமக்கு திரும்பி வருகிறது. ஒரே பந்து தான் வருகிறது. அதே சமயத்தில் உனக்கு அதோடு சேர்ந்து பல நன்மைகள் சேர்ந்து வரும். நீங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்குமே என்று தயவுசெய்து நீங்கள் தர்மமும் தானமும் இவைகளை செய்யாதீர்கள். எதையும் எதிர்பார்க்காமல் நாம் ஒரு நன்மையை செய்வது நல்ல பழக்கம். இன்னும் அதிகமாக சொல்லப்போனால், வலது கை கொடுப்பதை இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. பாருங்கள், நான் எல்லாருக்கும் தர்மம் பண்ணுறேன் பாருங்கள் எல்லாருன்ட்டு எல்லாரும் புகழ்கிற மாதிரி நாம் தர்மம் செய்வது அவ்வளவு நல்லது அல்ல என்று நான் நினைக்கிறேன். ஆம் சொல்லுங்களே, பிறருக்கு நாம் கொடுப்போம். அது கிணற்றிலே இருக்கும் தண்ணீரை நாம் எடுத்து அதை பயன்படுத்தும் போது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அங்கே உள்ளே ஊற்று ஒரு பக்கெட்டு தண்ணீரை நீங்கள் எடுத்தால் மற்றொரு பக்கெட்டு அது உள்ளே வரும். நீங்கள் ஒரு பக்கெட்டு தண்ணீரை கிணற்றிலிருந்து எடுப்பதனால் ஒரு பக்கெட்டு தண்ணி காலியாகிவிட்டதே என்று கவலைப்படாதீர்கள். ஒருவேளை ஒரு பக்கெட்டுக்கு பதிலாக பல பக்கெட் தண்ணிகள் வரும். அதற்கு நம்ம பாதையை உருவாக்கிவிட்டால் அந்த தண்ணியை அது போட்டு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு நன்மை செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு பல நன்மைகள் உங்களை நாடி வரும். தாத்தா, உங்கள் மூஞ்சை காட்டுங்க தாத்தா. பார்த்த முகம்தானே செல்வங்களே. இல்லை தாத்தா, நீங்கள் உங்கள் மூஞ்சை காட்டுங்க தாத்தா. அழாது செல்வங்களே, இதோ காட்டுகிறேன். தோ ஓகே செல்வங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நான் பேசுவது சிறிதளவே தரமுறை இருந்தாலும் சரி, நீங்கள்
என்கேஜ் ஊக்கம் என்னை ஊக்குவியுங்கள். லைக் பண்ணுங்கள் என்றால் நான் அதிகாரமாக சொல்வதை போன்ற அல்ல. ஊக்கம் செய்யுங்கள். ஊக்கம் பங்கிட்டு சாப்பிடுங்கள். ஷேர், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தாத்தா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க தாத்தா. ஆமாம் செல்வங்களே, நீங்களும் அப்படித்தான். உங்கள் கண்ணாடியை பாருங்கள். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். என்னால் பார்க்கப்படுகிறது, ஆனால் உங்களால் உங்களை பார்க்க முடியாது. நிலை கண்ணாடியை பாருங்கள். கிடைக்கவில்லையா? என் கண்ணெதிரிலே வந்து என் கண்ணை பாருங்கள். என் கண்ணில் நீங்கள் காணப்படுவீர்கள். இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். ஒரு சிலையைப் போல இருக்கிறீர்கள். தாத்தா வயசானவர். வயசானவரையே நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறீர்களே தாத்தா என்றால், நீங்கள் இளம் குழந்தைகள், வாலிபர்கள், அழகு பெண்மணிகள். தம்பி அண்ணன்மார்கள் எல்லோரும் கடவுள், எல்லோரையும் அழகாக படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஏஸ், பாம்பை பாருங்கள். அதை படம் எடுத்து ஆடும்போது அதை பாருங்கள், என்ன அழகு. பசுவை பாருங்கள், என்ன அழகு. நாயை பாருங்கள், என்ன அழகு. ஒவ்வொன்றும் ஒரு விதம். பார்த்தீர்களா? நீங்கள் என்னை நான் அழகாக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் சொன்ன பிறகு உங்களுக்கு தெரிகிறதா? நான் சொல்வது என்ன பார்த்தீர்கள்? நிலை கண்ணாடியை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், காணப்படுவீர்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ்.